மக்களே, இது என்னன்னு தெரியுதா? ஆலமரம் தான், பயங்கரமான ஆலமரம். இதுக்குனுடைய விதைகளை பாருங்கள், எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய மரம், அதனுடைய விதை பழங்கள் வந்து சின்னது, ஆனால் கொடி பூசணிக்காய் அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடிகளாக இருக்குது. சின்ன சின்ன கொடி, அது காய் விட்டால் தாங்காது, ஆனால் அது மண்ணில் பெருத்து போய் கிடக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய மரத்துக்கு சின்னோண்டு விதைகள். இது ஏன்னா இறைவனே வந்து ஒரு கட்டமைப்போடு படைச்சிருக்கான். இவ்வளோ பெரிய மரத்தில் பெரிய பெரிய பழம் இருந்தால் என்ன ஆகும்? தலையில் விழுந்தால் ஆபத்தாகும். குருவிகள் சாப்பிட்றதுக்கும் பல்லுயிர் எல்லா அவ்வளோ மகத்துவமான குருவி அவ்வளோ விரும்பி சாப்பிடும் அந்த பழத்தை. எவ்வளோ கலர் பாருங்கள். ஆலமரம் நம்ம தேசிய மரம், கண்டிப்பாக பேணி பாதுகாக்கணும். சிறப்பாக இருக்குது. ஓகேவா? எனக்கு பார்க்கும்போது இதை வீடியோ போடணுன்னு ஆசையாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த விதைகள் குருவி துண்ணு அதன் எச்சத்திலிருந்து வந்தால் தான் அது முளைக்கும். நாம் எடுத்துமே இந்த விதையெல்லாம் போட்டால் முளைக்காது. அத்தி மரம் மாதிரி. அது ஒரு அற்புதம், இயற்கையின் அற்புதம்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கையின் மிக மிக அற்புதமான விஷயம் ஆலமரம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் விழுதும் சொல்லுக்குருதி என்ற மாதிரி சிறப்பான ஒரு ஆலமரம் தான் இன்றைக்கி சந்தித்தேன். பாருங்கள் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்குது. எல்லா இடத்துலையும் அழிஞ்சிட்டு வருது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் வளர்க்க நம்ம ட்ரை பண்ணணும். கண்ணு கிடச்சதுன்னா போடணும். நன்றி, வணக்கம்.